يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. இங்குள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை சம்பந்தமான கிதாபை நாம் படித்து வருகின்றோம். அதில் அடுத்ததாக சனது அல்லது இஸ்னாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இது நாம் சொன்னோமா இல்லையா, இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான வழி இந்த அறிவிப்பாளர் தொடர்கள் பாதுகாக்கப்பட்டது. இந்த அறிவிப்பாளர் தொடருக்குத்தான் சனது அல்லது இஸ்னாத் என்று சொல்லப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இமாம் புகாரி அவருடைய கிதாப்ல ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. இமாம் புகாரி அவர்கள் கிதாபில் பதிவு செய்த முதல் ஹதீஸ். இதை எப்படி பதிவு செய்வாங்க அப்படின்னா, எனக்கு யாரு இமாம் புகாரி அவங்க சொல்லுவாங்க, அரபியில சொல்லியிருப்பார்கள், எனக்கு ஹுமைது அறிவித்தார், ஹுமைதுக்கு சுஃபியான் அறிவித்தார், சுஃபியானுக்கு யஹ்யா இப்னு சயீத் அவர் அறிவித்தார், அவருக்கு முஹம்மது அறிவித்தார், முஹம்மதுக்கு அல்கமா அறிவித்தார், அல்கமாவிற்கு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அந்த செய்தியை கேட்டார்கள். இந்த சனது, இதுக்கு பேர் தான் அறிவிப்பாளர் தொடர் சனத். இது ஒவ்வொரு ஹதீஸிற்கும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இமாம்கள், புகாரியா இருக்கட்டும், இமாம் முஸ்லிமா இருக்கட்டும், இமாம் தபரானியா இருக்கட்டும், இமாம் தாரகுத்னியா இருக்கட்டும், இமாம் திர்மிதியா இருக்கட்டும், எல்லாரும் அவருடைய புத்தகங்கள்ல ஹதீஸ்களை பதிவு செய்தார்களா இல்லையா, அவர்கள் இந்த மாதிரி அதுல சனதை கொண்டு வந்திருப்பாங்க. தன் தொடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அனைவரையும் யார் யாருக்கு சொன்னான், யார் யாருக்கு சொன்னது அப்படிங்கிற முழு விவரமும் அதுல இருக்கும். சரிங்களா? இதற்கு பேர் தான் சனது அல்லது இஸ்னாது என்று சொல்லப்படும். இதை பற்றிய விளக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது அல் மத்ன் அப்படின்னு சொல்லப்படும். அல் மத்ன் என்றால் அந்த ஹதீஸினுடைய கருத்து. இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. அந்த ஹதீஸ் சொன்னமா இல்லையா, இதற்கு பெயர் மத்ன். இமாம் புகாரி முதல் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் சொன்ன பெயர்கள் இஸ்னாது, சனது, அறிவிப்பாளர் தொடர். இன்னமல் அமாலு பின்னியா என்ற வார்த்தை அல் மத்ன். சரிங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அல் முஹத்திஸ் என்று இந்த பெயர் சூட்டப்படும். யாருக்கு அப்படின்னா, ஹதீஸ்களை பற்றிய ஆழமான அறிவுடைய, நிறைய ஹதீஸ்களை மனனம் செய்த, ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் தொடர்கள் பற்றிய ஞானம் உள்ள அந்த அறிஞர்களுக்கு, அந்த ஆலிம்களுக்கு அல் முஹத்திஸ் என்று சொல்லப்படும். அதே மாதிரி அல் ஹாஃபிஸ், அதுவும் அவர்களுக்கு சொல்லப்படும். அல் ஹாஃபிஸ் என்றால் முஹத்திஸை விடவும் ஒரு படி மேல் உள்ளவர்கள். முஹத்திஸை தாண்டியும் அவர்களுக்கு ஹதீஸ்கள் தெரியும், ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் தொடர்களை பற்றி தெரியும், அதில் இருக்கக்கூடிய வரலாறுகள் தெரியும். இப்ப அறிவிப்பாளர் தொடர் என்று நம்ம இதில் பார்த்தோமே, இமாம் புகாரிக்கு மேலுள்ள நபர்கள் தொடக்கம், அதுல ஒவ்வொரு இந்த சனதுலையும் ஒரு சில சனதுல 4 பேர் இருப்பாங்க, ஒரு சில சனதுல 5 பேர் இருப்பாங்க. இப்ப நம்ம சொன்ன சில கிட்டத்தட்ட 7-8 பேர் வராங்க. இப்படி ஒவ்வொரு சனதுக்கும் ஆட்கள் மாறும். இந்த நபர்கள் இருக்காங்களா இல்லையா, இந்த ஒவ்வொரு நபரை பற்றிய வரலாறுகளும் அதற்கென்று தனித்தனி புத்தகங்கள் உண்டது. தஹ்தீப் தஹ்தீப், தக்ரீப் தஹ்தீப், தஹ்தீபுல் கமால், சீரு ஆயிலாமின் நுபுலா என்று இதெல்லாம் அறிஞர்கள், இந்த அதாவது அறிவிப்பாளர்கள், இந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் ஒவ்வொருவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு. அவங்க யாரு, எங்க வாழ்ந்தாங்க, எப்ப பிறந்தாங்க, எப்ப மரணிச்சாங்க, அவர்கள் வாழ்ந்த இடம் எது, அவர்கள் எந்த மாதிரியான சூழல்ல வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர், நம்பகத்தன்மையில எவ்வளவு நம்பகத்தன்மை உள்ள மனிதர், அவருடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட பாவம் இருந்துச்சா இல்லையா, மக்கள்கிட்ட அவர் எப்படி நடந்து கொள்வாரு, டோட்டல் விஷயமும் அதுல
அந்த வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். புரியுதா? ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட முறை இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தெரியும் போதுதான் ஹதீஸ் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விளக்கம் புரியும். முதல்ல வார்த்தை எப்படி சஹாபாக்கள்கிட்ட பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இமாம் புகாரி ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க அப்படின்னா, இமாம் புகாரி தொடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் உள்ள அந்த ஒரு நபர்கள் கூட விடுபட்டது கிடையாது, அனைவர்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவதா அந்த ஒவ்வொரு நபரை பற்றிய வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர் எங்க வாழ்ந்தாரு, எப்படிப்பட்ட மனிதர் என்பது அதற்கென பெரும் பெரும் புத்தகங்கள் உண்டு, பல வாலிமுகளை கொண்ட புத்தகங்கள் உண்டு. எல்லாம் யாரு? அந்த அறிவிப்பாளர்களை பற்றிய வரலாறுகள். சரிங்களா? ஒவ்வொன்றும் இந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்கிற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இப்ப ஹதீஸ்கள் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஹதீஸுடைய அந்த விஷயத்துல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸுல் முத்தவாத்திர். முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதற்கு அந்த ஹதீஸை பார்த்தா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அறிஞர்கள், அதை அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைச்சா நேரடியாக கண்ணால் அந்த ஹதீஸை நீங்க பார்த்தா எப்படி நீங்க அமல் செய்வீங்களோ அப்படி அமல் செய்யணும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, ஷார்ட்டா சொல்றேன், சஹாபாக்கள்ல 10 சஹாபாக்கள் ஒரே செய்தி அறிவிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கடைசியா சொன்னமே இன்னமல் அஅமாலு பின்னியா, அதை சஹாபாக்களில் அறிவிப்பவர்கள் உமர் ரலியல்லாஹு மட்டும்தான், வேற எந்த சஹாபியும் கிடையாது. அதற்கு பேர் கரீபான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் அறிவிக்கிறது. இப்ப இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் சொல்றமே, இதுல 10 சஹாபி அறிவிப்பாங்க, அந்த 10 பேர்ட்ட இருந்து கேட்டு 10 தாபீன் அறிவிப்பாங்க, அந்த 10 தாபீன்கள்ட்ட இருந்து கேட்டு 10 தபா தாபீன் அறிவிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலும் குறைஞ்சது 10 நபர்கள், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் குறைந்தது 10 நபர்கள் அறிவித்து கடைசியா அதை இமாம் அவங்க புத்தகத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலும் 10 பேர் பதிவு செய்யப்பட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நூற்றாண்டுல உள்ள 10 பேரும் ஒரே செய்தியை ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரும் வார்த்தை மாறாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையா அப்படியே சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஹதீஸுகள் அந்த ஹதீஸுகளுக்கு என்று தனி மதிப்புண்டு. அதை இருக்கிறதுலேயே டாப்ல இருக்கக்கூடிய தரமான ஹதீஸ்னா அதுதான் ஹதீஸுல் முத்தவாத்திர் அப்படிம்பாங்க. இந்த ஹதீஸுகளை கண்ணால் நேரடியாக பார்ப்பது போல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات